முத்து அருண்கிட்ட, ஆமா, எதுக்கு என் மேல இருக்க பழிய தீர்த்துக்கிறதுக்காக குடும்பத்துக்குள்ள சகுனி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அதுவும் வெறுப்பு உருவாக்குறதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்றது எதுக்காகன்னு கேட்க, உடனே அருணும், சீதாக்கு உன் மேல வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஏன் இப்ப பாத்தியா, சீதா உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு முத்து சிரிச்சுக்கிட்டே, அப்பாடா சரி சரி, இப்போ உண்மையாவே உன்னை அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு நீங்க வரலான்னு கூப்பிட, அங்க பார்த்தா காரை ஓபன் பண்ணிக்கிட்டு மீனாவும் சீதாவும் தான் வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு அருணே ஷாக்ல உறைஞ்சு போயிருக்க. ஆனா சீதாவும் செம்ம கோவத்தோட கீழே இறங்கி வராங்க. ஸோ கைஸ், இப்போ சீதாவுக்கு அருண் பண்ண தில்லுமுள்ளு வேலை எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அருணும் இதுக்கப்புறமா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே சீதாவுக்கும் தனக்கும் நடுவுல இந்த முத்து தான் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மேல மறுபடியும் பகையை வளர்த்துக்கிட்டு இப்படி வில்லனாவே கண்டினியூ ஆக போறாங்களா? அருண் ஹீரோ கேரக்டரா இருந்தாதான் நல்லா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா முத்துவுக்கு சரியான வில்லனா அருண் இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.